ஸ்கல் தீவின் பின்னால் சூரியன் மறைந்தபோது பூமி குலுங்கத் தொடங்கியது. அடர்ந்த காற்றிலிருந்து கிங் காங் கர்ஜித்தது. ஒரு அறியப்படாத சக்தி தன் எல்லைக்குள் நுழைந்ததால் தன் மார்பில் அறைந்தது. கடற்கரையில் அருகில் விமானம் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த நேரத்தில் உடைந்த தாங்கிக் கப்பலின் மோதி சிதைவிலிருந்து ஒரு பச்சை நிற ஹல்க் குதித்தான். ஹல்க் நொறுக்கு. ஹல்க் முன்னோக்கி பாய்ந்தபோது மரங்கள் குச்சிகளைப் போல முறிந்தன. காங் ஒரு இடி போன்ற கர்ஜனையுடன் பதிலளித்தது. இரண்டு ஜாம்பவான்களும் ஒருவரையொருவர் பார்த்தனர். வலிமைக்கு வலிமை மோதியது. காங் முதலில் தாக்கியது. ஹல்கே ஒரு பாறையில் மோதியது. மலை விரிசல் அடைந்தது. ஆனால் ஹல்க் முன்பை விட அதிக கோபத்துடன் எழுந்தான். ஒரு மாபெரும் பாய்ச்சலில் ஹல்க் காங்கின் தோளில் குதித்து அதன் மார்பை ஒரு முரசு போல அடித்தான். தீவு நடுங்கியது. அவர்களின் போர் வானத்தையே உலுக்கியது. முஷ்டிகள் நிலநடுக்கங்கள் போலவும் கர்ஜனைகள் புயல்கள் போலவும் இருந்தன. ஆனால் அப்போது ஒரு நிழல் நிலத்தை இருளாக்கியது. ஒரு பிரம்மாண்டமான பழங்கால கடல் அசுரன் வெளிப்பட்டு ஸ்கல் தீவை தாக்கி காங்கை கடலை நோக்கி இழுத்தது. அந்த உயிரினத்தின் பிடியில் சிக்கிய காங் போராடியது. ஹல்க் ஒரு கணம் நின்றான். ஹல்கிற்கு கொடுமைக்காரர்களை பிடிக்காது. ஒரு கோபமான கர்ஜனையுடன் ஹல்க் கடலில் குதித்து அந்த அசுரனின் தலையை மீண்டும் மீண்டும் நொறுக்கினான். காங் விடுவித்துக் கொண்டு சண்டையில் இணைந்தது. ஒரு நசுக்கும் அடியை கொடுத்தது. இருவரும் சேர்ந்து அந்த மிருகத்தை தோற்கடித்து அதை ஆழ்கடலில் மூழ்கடித்தனர். அமைதி திரும்பியது. காங் ஹல்கை பார்த்தது. ஹல்க் காங்கை பார்த்தான். இனி கோபம் இல்லை, மரியாதை மட்டுமே. காங் தன் முஷ்டியை உயர்த்தியது. ஹல்க் அதைத் தட்டினான். இரண்டு அரசர்கள், இரண்டு பாதுகாவலர்கள், ஜாம்பவான்கள் ஒன்றுபட்டனர். சுபம்.